அரசியலமைப்பு சட்டத்தின்படி நீதியரசர் வழங்கிய நீதிமன்ற உத்தரவை மதிக்கிறே. ஜனநாயக நாட்டிலே மக்களாட்சி நாட்டிலே இமய முதல் குமரி வரை ஒரே நாடு ஒரே சட்டம், இந்துக்களின் வழிபாட்டு உரிமையை பறிக்காதே. நீதிமன்ற உத்தரவு பின்பு நிர்வாகத்துறையின் உத்தரவானது செல்லாதே. அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கிய வழிபாட்டு உரிமையில் தலையிடாதே. தமிழகத்தின் முதலமைச்சரே, ஆட்சி சட்ட அமைச்சரே, காவல்துறையை ஏவி விட்டு அதை முதலே உருவாக்க நினைக்கும் சூரபத்ம அரக்கனே, மதம் செய்யும் முருகன் எங்கள் திருப்பரங்குன்ற முருகனே, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கார்த்திகேயனுக்கு, கதிர்வேலனுக்கு, ராஜவேலனுக்கு அரோகரா. நீதிமன்றத்துடைய தனித்துவத்தையும் நீதிமன்றத்தின் தீர்ப்புகளையும் இந்த தமிழக அரசு மீறுகிறது. அது நம்ம சட்டத்தின் கான்ஸ்டிடியூஷன் தான், அது சரியில்லை. ஆகவே நீதிமன்ற தீர்ப்பை இந்த தமிழக அரசு கடைபிடிக்க வேண்டும். நீதிமன்ற தீர்ப்பை இந்த தமிழக அரசு ஃபாலோ பண்ண வேண்டும். நீதிமன்ற தீர்ப்பை சட்டத்தின்பால் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது என்ற நோக்கத்தோடு இன்று எங்களுடைய மாவட்ட தலைவர் மதிப்புக்குரிய டி முத்துராமலிங்க அவருடைய தலைமையிலும் எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவுடைய மாநில செயலாளர் தலைமை சகோதரர் குமார் அவர்களுடைய முன்னிலையிலும் எங்கள் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் அருமை தம்பி கண்ணன் அவர்களும் எங்களுடைய வழக்கறிஞர் சங்க தலைவர் முருகேசன் அனைவரும் சேர்ந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இன்று காலை 10:30 மணி வரை ஆரம்பித்து இன்று தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய நீதிமன்ற மாண்பை காக்கும் பொருட்டு நீதிமன்றத்தினுடைய தனித்துவத்தையும் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஜுடிஷியரி என்ற கோட்பாடுகளை காப்பதற்காக வழக்கறிஞர்களாக நாங்கள் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த நாங்கள் மற்றும் ஏனைய பரிவார அமைப்புகளை சேர்ந்த வழக்கறிஞர்களும் இன்று நாங்கள் நீதிமன்றத்தின் முன் கூடி இந்த ஆர்ப்பாட்டத்தை கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தமிழக அரசுக்கு நீதிமன்றத்தினுடைய மாண்பை காப்பாற்ற வேண்டும், நீதிமன்றத்தினுடைய தனித்தன்மையில் தலையிடக்கூடாது, நீதிமன்றத்தின் உத்தரவை அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைய தினம் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை டி ராஜா, திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர்.